ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து கொத்து புரோட்டாவை கொத்து புரோட்டாவா செய்வது எப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஒரு கடாய் வச்சுக்கணும், அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றணும். அப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு பல்ப்பு நிறத்துல வரும். நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். பச்சை வாசனெல்லாம் போயிட மாட்டீங்களா? நல்லா வதக்கி ரெண்டாவது கொத்து புரோட்டாவை பிச்சு வச்சதை அப்படியே போடணும். போட்டு நான் ஒரு தக்காளி 2 வெங்காயம் தான் வச்சுருந்தேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுடுங்க. உங்களுக்கு எத்தனை புரோட்டா வேணுமோ போட்டுக்கலாம். நல்லா கிண்டி சால்னா கடை சால்னா தான், அந்த சால்னாவே போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணா நல்லா டேஸ்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருக்கும். சால்னாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அதிகமாக தெரியும் இப்படி சாப்பிட்டா. உங்களுக்கு முட்டை வேணா முட்டை ஊற்றிக்கலாம். கடையில் வாங்குற விட வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. அது ருசியே தனியாக நல்லா டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ மக்களே. நீங்கள் எல்லோரும் எங்கள் வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ. பாய்.